பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு ஜெப ஐக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரையும் பார்ப்பது, உங்களோட சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். காரணம், இயேசு நம்முடைய ஜெபத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கான பதிலையும் தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் முதலாவது சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கவனமாக பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த அற்புதம் நடந்தது, வாசிக்கிற இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க, நான் அவங்களுடைய பெயர், ஊரை சொல்கிறேன். நான் முழு முகவரி, அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி தெளிவாக பேசி இது நடந்தது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தான் உங்களுக்கு நாங்கள் இந்த சாட்சியை வாசிக்கிறோம். சரியா? இப்போ சில சாட்சிகள் பாருங்கள். சகோதரர் ஏசா, பெங்களூரிலிருந்து சகோதரர் ஏசா, நான் கடந்த 18 வருடமாக ஹான்ஸ் என்ற போதை பாக்கு போடும் பழக்கத்திற்கு அடிமையாகவே இருந்தேன். 1-2 பாக்கெட்டுகள் கடையில் வாங்க மாட்டேன். ஹோல்சேல் கடையில் மொத்தமாக பண்டிலாக வாங்கி வைத்து கொண்டு உபயோகப்படுத்துவேன். எப்பொழுதும் என் வாயில் ஹான்ஸ் அந்த பொருள் இருக்கும். எச்சில் துப்பிக்கொண்டே இருப்பேன். 2022 வருடம் 4 மாவடியில் நடைபெற்ற வியாபாரிகள் கூடுகைக்கு என் உறவினரோடு வந்தேன். ஜெப வேளையில் போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாய் இருப்பவர்களின் விடுதலைக்காக நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். நானும் கண்ணீரோடு என் பாவங்களை அறிக்கை செய்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முழு மனதோடும் விருப்பப்பட்டு ஜெபம் செய்தேன். வியாபாரி கூடுகைக்கு நான் வந்த நாளிலிருந்து ஹான்ஸ் போடுவதை நிறுத்திவிட்டேன். என்னுடைய பாவ பழக்கத்திலிருந்து நான் வெளியே வர இயேசு எனக்கு உதவி செய்தார். என்னுடைய 18 வருட பாவ அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். 18 வருஷம் இந்த பழக்கம் பாருங்க. பண்டிலாக ஹோல்சேலில் வாங்கி வைத்து கொள்வாங்களாம். ஆனால் அதில் விடுதலை வேணும்னு விரும்பினாங்க முதல்ல. 2வது, தன் பாவத்தை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து உண்மையான இருதயத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அப்போ இயேசுவின் வல்லமை தொட்டு அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி லின்சே, தூத்துக்குடி, நான் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறேன். கொரோனா காலத்தில் நான் போட்டிருந்த மாஸ்க் காரணமாக என் முகத்தில் வியர்வை தங்கி அலர்ஜியாகி முகம் முழுவதும் புண்ணாகிவிட்டது. இதெல்லாம் மாஸ்கை போட்டு இன்னொரு சைடு எஃபெக்ட் வியாதி தான் வந்திருக்குது. பல வைத்தியங்கள் சரி செய்தாலும் புண் வந்ததினால் ஏற்பட்ட தழும்பு முகம் முழுவதும் மாறாமல் இருந்து கொண்டே ஆயின்மெண்ட் போட்டும் கூட சரியாகவில்லை. டாக்டர்ஸ் இந்த தழும்பு சரியாகாது என்று சொல்லிவிட்டார்கள். என்னை பார்ப்பவர்கள் முகத்தில் வெள்ளை வெள்ளையாய் தழும்பாக இருக்கிறது என்ன என்று கேட்பார்கள். எனக்கே என் முகத்தை பார்க்கும்போது என்னவோ மாதிரி இருக்கும். நான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து என் முகத்தில் உள்ள தழும்புகளுக்காக ஜெபித்து வந்தேன். ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு என் தழும்புகளை மாற்றினார். மருந்து போட்டும் மறையாது என்று சொல்லப்பட்ட தழும்பு என் முகத்தில் இப்பொழுது இல்லை. அலர்ஜி வந்த அடையாளம் கூட என் முகத்தில் இப்பொழுது இல்லை. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அற்புதர். என் ஜெபத்தை கேட்டு என் முகத்தில் இருந்து தழும்புகளை மறை செய்த இயேசுவுக்கு நன்றி கூறுகிறேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகம், அந்த சருமத்தையே மாற்றிவிட்டார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அற்புதத்தை பார்க்க முடியும். சகோதரர் வினோத், பெங்களூரிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு திருமணமாகி 7 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஒரே ஒரு முறை என் மனைவிக்கு கருத்தரித்து கர்ப்பப்பைக்குள் கரு செல்லாமல் குழாயிலேயே தங்கிவிட்டது. குழாயை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் கருக்குழாயை எடுத்து விட்டோம். அதன் பிறகு எவ்வளவோ வைத்தியங்கள் செய்தும் கூட குழந்தை பிறப்பதற்கான சாத்தியம் இல்லை என்று மருத்துவர்கள் கூறிய அனைத்து முறைகளை பின்பற்றியும் கூட குழந்தைக்கு இனி வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள்.
இந்த சூழ்நிலையில்தான் கடந்த 2022 வருடம் 4 மாவடியில் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டோம். ஜெப வேளையில் குழந்தைக்காக பாரத்துடன் கண்ணீரோடு ஜெபித்து விட்டு வந்தோம். அந்த வருடத்திலேயே குழந்தை தரித்து கடந்த வருடம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 7 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இனி குழந்தை பிறக்கவே வாய்ப்பில்லை என்ற வேதனையில் இருந்த எங்களுக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு இயேசு கொடுத்த குழந்தை பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். 7 வருஷம் குழந்தை இல்லை. அது இல்லாமல் அந்த குழாய், அந்த கருப்பை பைக்கு செல்லும் குழாயை வேறு நீக்கிட்டாங்க. அதனால் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார் பாருங்க. ஆண்டவர் அற்புதமாக ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார். உங்கள் வாழ்க்கையில் கூட இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை இயேசு செய்வார், விசுவாசிங்க. அடுத்தது சகோதரி பேபி ஹெலன், சென்னை. கடந்த வருடம் 2023 அக்டோபர் மாதத்தில் நன்றாக இருந்த எனக்கு திடீரென கடுமையான வயிற்று வலி வந்தது. மருத்துவ பரிசோதனையில் யூரினரி டியூபில் 7.7 mm மற்றும் 4 மில்லிமீட்டர் அளவிற்கு 2 கற்கள் இருந்தது. கல் பெரிதாக இருப்பதால் தானாக வெளியே வர வாய்ப்பு இல்லை. அதனால் உடனடியாக ஆபரேஷன் செய்து எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் உடனடியாக ஆபரேஷன் செய்யும் அளவிற்கு பண வசதி எங்களுக்கு இல்லை. அதே வாரத்தில் உங்களுடைய ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து ஜெப வேளையில் சகோதரி ஆஷ்லி அவர்களோடு இணைந்து ஜெபம் செய்தோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு இயேசு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். கல்லின் அளவு பெரிதாக இருப்பதால் வெளியே வராது என்று சொன்ன அதே கற்கள் தானாகவே வெளியே வந்துவிட்டது. அதன் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். எந்த செலவும் இல்லாமல் இயேசு எனக்கு செய்த அற்புதத்திற்காக இயேசுவை என் வாழ்நாள் முழுவதும் துதித்து மகிழ்வேன். பாருங்கள், 7.7 மில்லிமீட்டர், இன்னொன்று 4 மில்லிமீட்டர், 2 கற்கள், பெரிய அளவிலான கற்கள். அதனால் அது தானாக வர வாய்ப்பில்லை, ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வசதி இல்லை. அப்போ ஜெபிக்கிறாங்க ஆண்டவரிடத்தில். 2 கல்லுமே தானாக வெளிவரும்படி ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். தானாகவே காரியம் நடக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார், விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது. அடுத்தது சகோதர பரமசிவன், சேலம். சேலத்திலிருந்து சகோதர பரமசிவன். நான் இயேசுவை தெய்வமாக அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். எங்களுடைய மார்க்கத்தில் நான் மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்து வந்தேன். காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது சாமி கும்பிடாமல் திருநீர் இல்லாமல் வெளியே போகவே மாட்டேன். வீட்டிற்கு திரும்பி வரும்போது குடித்து விட்டு தான் வருவேன். எனக்கு 42 வருடமாக குடிப்பழக்கம் இருந்தது. ஒரு நாளில் 2 குவார்ட்டர் குடித்து விடுவேன். ஒரு நாள் கூட குடிக்காமல் இருந்ததில்லை. இதை தவிர சிகரெட் மற்றும் போதை பாக்கு போடும் பழக்கமும் இருந்தது. ஒரு நாளில் 20 சிகரெட்டுக்கு மேலாக புகைப்பேன். நானும் இந்த பழக்கங்களை நிறுத்த வேண்டும் என்று மனதில் நினைத்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் செய்தது இல்லை. சிகரெட்டை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் நிறைய பாக்கு போடுவேன். பாக்கு பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் நிறைய சிகரெட் புகைப்பேன். என் மனைவி இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்ப்பாள். அவள் டிவியில் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது நான் வீட்டிற்கு உள்ளே போக மாட்டேன். நிகழ்ச்சி முடியும் வரை வெளியே உட்கார்ந்து குடித்து கொண்டிருப்பேன். ஒரு நாள் உங்களுடைய நிகழ்ச்சியை மொபைலில் பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையானவரின் சாட்சியை தொடர்ந்து அடிமையாய் இருப்பவரின் விடுதலைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. இவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிற இயேசு எனக்கும் கொடுப்பாரா என்று நினைத்து கொண்டு நானும் என் மனதிற்குள்ளாக என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் இயேசுவே என்று வேண்டிக் கொண்டேன். என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அன்றிலிருந்து நான் குடிக்க போகவும் இல்லை, சிகரெட்டும் புகைக்கவில்லை, பாக்கும் போடவில்லை. எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு நானும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது இயேசுவுக்கு பிரியமில்லாத எந்த பொருளும் என் வீட்டில் இல்லை.
நானும் தினமும் பைபிள் வாசித்து ஜெபம் செய்து வருகிறேன். 42 வருடமாய் குடிப்பழக்கத்திற்கும் சிகரெட் மற்றும் பாக்கு போடும் பழக்கத்திற்கும் அடிமையாய் ஒரு நாற்றத்தில் இருந்த எனக்கு புது வாழ்வை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ வைத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். 42 வருஷம் குடி பழக்கம், பக்தி இருந்துச்சு, ஆனால் பாவ அடிமைத்தனம் இருந்தது. விட முடியல. சிகரெட்டு பாக்கு குடி அடிமைப்படுத்தி விட்டார். எவ்வளோ பணம் வேஸ்ட்டு, சரீரத்தில் பாதிப்பு, மனதில் பாதிப்பு, நிம்மதி இருக்காது, இவ்வளோ பாதிப்பு. ஆனால் இயேசு தொட்டார். நான் ஒரே நாள் தான் ஆண்டவர் தொட்டு எல்லா பாவ பழக்கத்தின் விடுதலையாக்கி ஒரு பெரிய சமாதான சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் மதுபான பழக்கம், எத்தனை வருஷம் புகைப்பிடிக்கிற பழக்கம், எத்தனை வருஷமாக இந்த பாவ காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க? என்னால் விட முடியாது. உங்களை யார் விட சொன்னார்? உங்களை ஒப்பு கொடுங்க, இயேசு விடுதலை தருவார். இயேசுவே எனக்கு விடுதலை வேணும், என்னால் விட முடியல. இவங்களுக்கெல்லாம் விடுதலை 42 வருஷம் குடிகாரனுக்கு ஒரே நாளில் விடுதலை கொடுத்துருக்குறீங்களே, எனக்கு ஒரு விடுதலை வேணும், இன்றைக்கு எனக்கு வேணும். என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மகனுக்கு விடுதலை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க. நீ ஜெபிக்கும் போது இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறது. இப்போது நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 சாட்சிகளை நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் உண்மைதானு நினைக்கிறீங்களே? இப்போ அவங்களே சொல்லி இருக்கிறாங்க பாருங்களேன். அதில் 2 சாட்சி. ஒன்று சகோதரி பிரேமா எலிசபெத் கரூரில் இருந்து அவங்க என்ன சாட்சி சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். 30 வருஷ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம் இல்லை? 1-2 வருஷம் இல்லை, 30 வருஷம். நீங்கள் யோசித்து பாருங்களா, அப்போ 30 இயர்ஸாக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்கல்ல. அது என்னென்ன வேதனைகள், கண்ணீரோடு சொல்லக்கூடிய அளவுக்கு வேதனை. ஆனால் இயேசு கிறிஸ்து அற்புதமாய் சுகமாக்கினார். இயேசு நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவுடைய வல்லமை தொட்டு அற்புதமாய் குணமாக்கிட்டு. இன்றைக்கு எத்தனை வருஷ வியாதியாக இருக்கலாம், எத்தனை வருஷ வேதனையாக இருக்கலாம், இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், விசுவாசிங்க. இன்னொரு சகோதரி எஸ்தர் ராணி கரூர், அங்கிருந்து ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 35 வருஷமாக ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு 30 வருஷம், இவங்களுக்கு 35 வருஷம். அப்போது எத்தனை வருட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவால் நிமிடத்தில் மாற்ற முடியும். அவர் வல்லமை உள்ள ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் கூட இது 30 வருஷம் ஆகிப்போச்சு, 40 வருஷம் ஆகிப்போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதங்க. இயேசுவாலே கூடும். பாருங்கள், 35 வருஷம் பொடி போடுகிற ஒரு பழக்கம். இதெல்லாம் தப்பா அது தப்பான்னு நம்ம பேசுகிறோம்ல. அவங்க சொன்னதை நல்லா கவனிங்க. இந்த பொடி போட்டிருக்கிறதுனால நான் ஏசப்பாவை துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. அதான் அது போட எப்படி ஜெபிக்கிறது, எப்படி அவரை துதிக்கிறது? அப்போ அவங்களுக்கே தெரியுது இதெல்லாம் பயன்படுத்தினா ஆண்டவரை துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி. அப்போது நமக்கு ஒரு விடுதலை தேவை. அவங்க பாருங்கள், கண்ணீரோட ஒரு விடுதலைக்காக கருத்தாக தன் தலையில் கை வைத்து ஜெபிச்சாங்க. அந்த நேரத்தில் இயேசு தொட்டார். முதல்ல விரும்பணும், விடுதலை விரும்பணும். அப்புறம் நம்ம உணர்ந்து மனம் திரும்பணும், ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் அற்புதமான விடுதலை தருவார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி சில பாவ பழக்கம், மதுபான பழக்கம், பொடி போடுகிற பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், போதை மருந்துகளை பயன்படுத்துகிற பழக்கம், ஏதோ ஒரு அடிமைத்தனம், தப்புன்னு தெரியுது, விட முடியலை. அது உங்களை அடிமையாக்கி விட்டது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். உண்மையாக விசுவாசத்தோட எனக்கும் ஒரு விடுதலை வேணும்னு நீங்கள் நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னா கட்டாயம் விடுதலை. வியாதியில் கஷ்டப்பட்டால் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே என்னை குணமாக்குங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொடுங்கன்னு கேளுங்க. குடும்பத்தார் வியாதிஸ்தர் மேலே கை வைத்து அவங்களுக்கு சுகத்துக்காக விடுதலைக்காக ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவருடைய வல்லமை தொடும், ஒரு அற்புத விடுதலை உண்டாகும். ஜெபிக்கலாம். ஒரு 5 நிமிஷம்தான் நீங்கள் ஜெபிக்கணும். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். முழங்கால் படியிடும்போது நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம் இல்லைங்க. அப்படிலாம் எனக்கு பழக்கம் இல்லையேன்னா பரவாயில்ல. உட்கார்ந்து இருதயத்தில் கை வைத்து இயேசுவை உடைய மனதில் நினைத்து கண்களை மூடி ஜெபிக்கணும். எண்ணம் சிதறக்கூடாது.
அப்படியே பறக்க பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு மனமாக ஜெபிக்க முடியாது, அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. இருதயத்திலிருந்து உண்மையான இருதயத்தோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ நீ இருதயத்தில் கை வைத்து கண்களை மூடி ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்க போகிறீங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க. மற்றவங்க கண்களை மூடி சொல்லுங்கள், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே, அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, விடுதலை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்கள் சுகம் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கணவருக்கு என் மகனுக்கு சுகம் விடுதலை உண்டாகட்டும். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. சொல்ல 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 இதோ ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, ஆண்டவருடைய விடுதலை அளிக்கிற வல்லமை தொடுகிறது. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்போ வாய் திறந்து, இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சுகம் ஆக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், வியாதி என்னை விட்டு விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல 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 ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு விடுதலையாக்குவதை நீங்கள் உணர்கிறீர்கள், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். இப்போ சொல்லுங்கள், இயேசுவே ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு செய்த அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். வேலைக்கு வழி திறக்கும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க, தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கும், நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தில் அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது, தடைகள் நீங்கி காரியம் வாய்க்கிறது, அற்புதம் நடக்கிறது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. இப்போ வாய் திறந்து அவரை துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என் ஜெபத்தை கேட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டீர், சுகம் தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நீர் செய்த அற்புதத்திற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்கள், ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகத்தை விடுதலை தந்து விட்டார். இப்போ விசுவாசத்தோட நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே எனக்கு கொடுத்த விடுதலைக்காக சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் என்று நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை சுகத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ நாங்களும் தேவனை, உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைத்து. சரியா?